நான் சொன்னேன்லப்பா நேர்லையில ஒரு தடவ சொல்லலையா? ஓகே டாடி. மறந்துட்டீங்களா? எங்க அப்பாவுடைய இல்லையே நினைவு தெரியலையே. நாளும், என்னுடைய பிறந்த நாளும் ஒன்று ஒரே நாள். சரி ஓகே விடுங்க பரவால்ல. ஆனா எங்களுக்கு நீங்க முக்கியம். என் அன்பு அதனால தங்கையே, அன்னைக்கு வந்து நான் நான் எங்க தானே அப்பாவ நீங்க மட்டும் தான் நெனச்சு பார்ப்பேன். என்னுடைய பிறந்தநாள நெனச்சு பார்க்க மாட்டேன். சும்மா பிறந்தநாள பத்தி நம்ம சொன்னதுனால சொன்னேன் அவ்வளவுதான். ஓகே, ஓகே டாடி. சரி, சரி. அண்ணா வீட்லயே நான் சொல்லிட்டேன் நானு. வாங்கண்ணா. கேக் வெட்டணும்னோ, புது சட்டை எடுக்கணும்னோ ம், எனக்கு நினைக்காது. எனக்கு தோணாது. வேண்டாம். ம். மத்த செலிப்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு பிறந்தநாள் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. ஓகே, ஓகே. கல்யாண நாள்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். கல்யாண நாள் வந்து டிசம்பர் 25த். ம், டிசம்பர் 25த் எனக்கு கல்யாண நாளு. ம். 33 இயர்ஸ் முடிச்சு 34 இயர்ஸ் ஸ்டார்டட். ஓகே. ஆறுமுகம், ஹாய் வாங்க. சாப்பிட்டாச்சா? இதோ சாப்பிட்டுட்டே இருக்கோம். வாங்க. வாங்க, ஆ, வாங்க. இன்னைக்கு ஒரு ஆறுமுகம் ஆர்டர் வாங்க. ஹாய் வந்திருக்கு போலீஸ். சாப்பிட்டாச்சா? என்ன ஆர்டர்ப்பா? சொல்லுங்கள். ஐஸ்வர்யா, என்ன ஆர்டர் ஹாய் வந்திருக்கு? ராஜி அக்கா வணக்கம். லைக் போட்டாச்சு சொல்றாங்க. ஓகே. துரைப்பாண்டி அ லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் விவசாயி சார்பாக வணக்கங்கள் அப்படி இயற்கை சொல்றாங்க. விவசாயியின் சார்பாக. ரொம்ப அழகா ஆமா. இருந்தது அந்த பேரு. சூப்பர், சூப்பர். எல்லாம் அருமை, போயிடுச்சு. அருமை. டாடி, நீங்க மகேஷ் அண்ணா வரும்போது ஒரு பாட்டு பாடினு இருப்பீங்கன்னு நினைச்சேன், பர்த்டே சாங். கடைசியில அண்ணனே பொடக்குன்னு வந்துட்டாரு உள்ள. இருக்காருல்ல, இருக்காருல்ல. இருக்காரே, நம்ம அப்படி சர்ப்ரைஸ் ஆமா. பண்ணலாம்னு நினைச்சேன். லைவில் இருக்கும் என் அன்பு உறவுகள். அண்ணா சூப்பர். எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட். தேங்க்யூ. பர்பிள், கிரேப்ஸ்க்கு. பர்பிள், பர்பிள் கலர். ஆமா டாடி. அது கிரேப்ஸ், என்னதான் கிரேப்ஸ். எதுக்கு தான் பிடிச்சதோ தெரியல. என் எனக்கு அப்படியே பேத்திக்கும் பர்பிள் தொத்துச்சு. தான் பிடிக்கும்பா. என் அது பேத்திக்கு. எனக்கு இந்த காஷ்மீர்ல இருக்கும்போது ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. அப்படியா? அப்படியே என்னமோ யார் கேட்டாலும் எனக்கு அந்த மேல ஒரு கண்ணு. எங்க போனாலும் ராகவா லாரன்ஸ் சொல்லுவார் தெரியுங்களா? காஞ்சனாபுரத்துல. அந்த ரெட் ஆமா, ஆமா. அப்படின்ற மாரி நான் அந்த பர்பிள் பர்பிள் எங்க போனாலும் அது ஒரு நாங்க ஆசை. முன்னாடி இலங்கை வானொலின்னு ஒண்ணு உண்டு. இப்பவும் இருக்கு. இலங்கை வானொலி. ஆமா. வானொலி நான் கேட்கறது நான் யாரும் இல்ல. கேட்டு ம். இலங்கை வானொலியில ஆ, ஒருத்தர் ஒரு பின்னணி அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப ஃபேமஸ். ஒருத்தர் இல்ல, 2, 3 பேர் ஆ, இருந்தாங்க. ஆ. அதுல ரொம்ப குறிப்பா வந்து கே.எஸ். ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தரு. அவரு ஓகே. பி.எச். அப்துல் ஹமீதுக்கு சீனியர். ஆ. ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா, ராஜி அந்த பிறந்த நன்றி நாள் தாய். வாழ்த்துக்கு வந்து அமைதியா இருங்கண்ணா. ஓகே. கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆ. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க ஆரம்பத்துல. அந்த ம். குரலுக்கு சொந்தக்காரர் அவர்தான். ஓ! வணக்கம், வணக்கம். வாங்க ஐஸ்வர்யா ராய் வாங்க. வணக்கம், வணக்கம் மகளே, தாய் வணக்கம். நன்றி தாய். அதுக்கு மகேஷண்ணா. பிற்பாடுதான் அவர் வந்தார், நம்ம பி.எச். அப்துல் ஓகே. ஹமீத். ஆ, அவர மறக்க முடியுமா? அவரோட வாய்ஸா அது எனக்கு ரொம்ப அவர் என்ன பிடிக்கும் இருக்கார். சின்ன வயசுல இருந்தே. அவரு கே.எஸ். ராஜா வந்து இல்ல, அவர் காலம் ஆயிட்டாரு. ம், ஆனா பட் இவர் இருக்காரு. அதே மாதிரி நம்முடைய இந்திய வானொலி இருக்கு இல்லையா? ம். இந்திய வானொலினா தமிழ் சேவை பிரிவு தனியா இருக்கு. நார்த் இந்தியாவில் தனியா இருக்கு. தமிழ் சேவை ஆ. பிரிவு இருக்கு. அதுல தெரியும், வந்து தெரியும் டாடி. பாத்தீங்கன்னா சரோஜ் நாராயண சுவாமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இல்ல, அவங்க காலம் ஆயிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஆரம்பத்திலேயே ஆமா. செய்தி வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க தான் செய்தி வாசிப்பாளர் எல்லாருக்கும் முன்னோடி. எக்ஸாம்பிள் அவங்க ம், தான். ம். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஓகே. இப்படியே சொல்லுவாங்க. ஆமா. நேற்று இரவு சென்னையில் கேளம்பாக்கத்தில் பெய்த கடும் மழை பொழிவினால் மின்சார வயர்கள் அறுந்து விழுந்து மின்சாரம் 2 மணி நேரம் தடைப்பட்டது. இப்படிதான் சொல்லுவாங்க. ஓ! ஓகே, ஓகே. அந்த அவ்வளவு அதாவது தெளிவா அப்ப சொல்லுவாங்க. செய்தி வாசிக்கும்போது ஒரு பயமும் இருந்தது, பக்தி இருந்தது. நம்பளோட ஆமா, ஒரு ஆமா. வார்த்தைகள் வரும்போது. ஆனா அந்த இப்ப கிடையாது. செய்தியை கேட்கணும்னே ஒண்ணு இல்ல. இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்ட போதும் சரி, அவர்கள் சரி, எம்ஜிஆர் அவர்கள் மரணத்தின் போதும் சரி, அந்த செய்தி வாசிக்கக்கூடிய அந்த